வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டில் ஆன்மீக பூமி, நவக்கிரகங்கள் சூழ்ந்துள்ள ஒரு நகரம். அதுவும் குறிப்பாக தென்னிந்தியாவிலே மகாமகம் கொண்டாடக்கூடிய ஒரு ஊர் எது அப்படின்னா அது கும்பகோணம் தான். இந்த கும்பகோணம் மக்கள் கடந்த 27 ஆண்டுகளாக ஒரே ஒரு பிரச்சனைக்காக போராடிக்கிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, கும்பகோணத்தை தஞ்சாவூர்லேருந்து பிரித்து தனி மாவட்டமாக ஆக்க வேண்டும் அப்படிங்கிறதான். அந்த கனவு நினைவாகாமல் தட்டி கழிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சமீப காலமாக இந்த கோரிக்கைகள் வலுத்துக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். கும்பகோணத்தை பொறுத்த மட்டில் அது திமுகவோட கோட்டைன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, கோசிமணி காலத்திலேருந்தே 40-50 ஆண்டுகளாகவே தொடர்ந்து கும்பகோணத்தில் திமுக தான் ஜெயிக்கும். கும்பகோணம் பார்த்திங்கன்னா 1991-96 தவிர மீதி உள்ள காலங்கள் எல்லாத்துலேயுமே திமுகவோட எம்எல்ஏக்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க. இத்தனைக்கும் கும்பகோணம் பிராமணர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு ஊராக இருந்தால் கூட திமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லலாம். இந்த கும்பகோணம் மக்கள் தஞ்சாவூர்லேருந்து பிரித்து தனி மாவட்டமாகணும்னு போராடிக்கிருக்காங்க. சமீப காலத்தில் கோவி செலியன் அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராகினார். அவர் திருவிடைமருதூர் அது கும்பகோணத்தோட கோட்டத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ உள்ள எம்எல்ஏ, கும்பகோணம் எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகன் அவர் 3வது முறையாக இருக்கிறாரு. ஸோ திமுகவோட 2021 தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, திமுக ஆட்சி வந்துச்சுன்னா அடுத்த 100 நாட்களில் கும்பகோணம் தனி மாவட்டமாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இது வரைக்குமே அறிவிக்கப்படலை. கும்பகோணம் உருவாகிறதுக்கு மாவட்டமாக இந்த கோரிக்கை வலு பெறுறதுக்கு முன்னாடியே பல ஊர்கள், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, அதே மாதிரி கல்லடைக்குறிச்சி, அதே மாதிரி தென்காசி, இந்த ஊர்கள்லாம் மாவட்டம் ஆயிடுச்சு. ஆனால் கும்பகோணம் கிட்டத்தட்ட 27-30 ஆண்டுகளாக போராடிக்கிருக்காங்க. அவங்களால மாவட்டத்தை பெற முடியல அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக கும்பகோணத்து பக்கத்தில் உள்ள மயிலாடுதுறை, அவங்க மயிலாடுதுறை கிட்டத்தட்ட 1992 தனி மாவட்டமாக வேணும் அப்படின்னு போராடிக்கிருக்காங்க. கடந்த முறை 2020 மயிலாடுதுறை தனி மாவட்டமாக உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ எடப்பாடியார் என்ன செஞ்சார் அப்படின்னா, ஆளுங்கட்சி அதாவது அதிமுக எங்கெங்கெல்லாம் இருக்கோ முடிஞ்சளவு அவங்களுடைய கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றினார். மயிலாடுதுறை தனி மாவட்டம் உருவாக்கப்பட்டது காரணம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறை எம்எல்ஏ, சீர்காழி எம்எல்ஏ, பூம்புகார் எம்எல்ஏ 3 பேரும் அதிமுக அப்படிங்கிறனால எடப்பாடியார் மயிலாடுதுறை தனி மாவட்டமாக அறிவிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கும்பகோணத்தில் ஏன் மாவட்டமாக அறிவிக்கிறதுக்கு அதாவது இடையூறாக இருக்குது அப்படின்னா, சமீபத்தில் பேட்டிகள்லாம் பத்திரிகைலாம் செய்துருந்துச்சு. அதாவது கும்பகோணத்தை தஞ்சாவூர்லேருந்து பிரிக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 10 லட்சம் மக்களாவது ஒரு மாவட்டத்துக்கு இருக்கணும். அந்த மாதிரி பிரித்தா கும்பகோணத்தில் வெறும் 6 லட்சம் மக்கள் தொகை தான் வருது அப்படி பாப்புலேஷன். அதனால் அந்த இது அடிபடலை அப்படின்னு சொல்லி, அந்த சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த தகுதியை சொல்கிறாங்க. அதே மாதிரி ரெவன்யூ பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா, குறைஞ்சது ஒரு 5 வட்டம் அதாவது தாலுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, இதில் பிரிச்சிங்கன்னா ஒரு 3 வட்டம் தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கோட்டத்தை பொறுத்த மட்டும் அதாவது ரெவன்யூ ஆர்டிஓ 2 கோட்டம் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த தஞ்சாவூருக்கே மொத்தமே 3 கோட்டம் தானா. அதே மாதிரி சதுர கிலோமீட்டரை பொறுத்த மட்டும் 2400 சதுர கிலோமீட்டர் இருக்கணும். ஆனால் கும்பகோணத்தை தஞ்சாவூர்லேருந்து பிரித்தோம்னா வெறும் 900 சதுர கிலோமீட்டர் தான் இருக்குது. அதனால் இந்த அடிப்படை தகுதிகள்லாம் இல்லாதனால கும்பகோணத்தை தனி மாவட்டமாக உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் மட்டத்தில் இந்த கருத்துக்களை சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரசியல் அழுத்தம் கிடையாது போதிய அளவில் அப்படின்னு சொல்லி, ஒரு மாவட்டம் உருவாக்குறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 100 கோடியாவது செலவாகும். அதுக்காக அந்த கோரிக்கை நிறைவேற்றாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மக்கள் தொடர்ந்து போராடுறதுனால அதாவது எடப்பாடியார் ஆட்சியில் கும்பகோணத்தை மாநகராட்சியாக அறிவிக்கிறதுக்கான வேலைப்பாடுகள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் திமுக ஆட்சி வந்த உடனே அது மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்டது. இந்த மாதிரி தொடர்ந்து அழுத்தங்கள் வந்ததுனால இப்போ சமீபத்தில் அங்கே ஒரு பல்கலைக்கழகம், கருணாநிதி பேரில் பல்கலைக்கழகம் உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அந்த மக்கள் எங்களுக்கு மாநகராட்சியோ பல்கலைக்கழகமோ வேறு எந்த டெவலப்மெண்ட்டுமே எங்களுக்கு தேவை கிடையாது. எங்களுக்கு தேவை கும்பகோணத்தை தஞ்சாவூர்லேருந்து பிரித்து ஒரு தனி மாவட்டமாக அறிவிக்கணும் அப்படின்னு. அதான் அவங்களுடைய கோரிக்கை. இது கண்டிப்பாக தேவை தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒரு மாவட்டம் உருவாக்கப்பட்டால் அங்கே அதிகாரிகள் ஜாஸ்தி இருப்பாங்க, மற்ற எல்லா துறைகளுமே அங்கே இருக்கும். அதனால் வளர்ச்சிங்கிறது அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் 2004 கும்பகோணத்தில் அந்த குழந்தைகள் அந்த கிருஷ்ணா பள்ளியில் மேல்நிலைப் பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் பார்த்திங்கன்னா 93 அப்பாவி குழந்தைகள் இறந்து போனாங்க. அப்போ பார்த்திங்கன்னா, அப்போ ராதாகிருஷ்ணன் தான் அவர் மாவட்ட ஆட்சியராக இருந்தார் தஞ்சாவூருக்கு. அவர் தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் வர்றதுக்கே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே அந்த சமயத்தில் அங்கே கும்பகோணம் ஒரு தனி மாவட்டமாக இருந்து அங்கே ஒரு ஆட்சியர் இருந்தாருன்னா உடனே அந்த களத்தில் ஈடுபட்டு அந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு எதுவாக இருந்திருக்கும் அப்படின்னு கூட ஒரு கருத்து சொல்லப்படுகிறது.
இன்னொன்று வந்து டெல்டா பகுதிகளாக கும்பகோணம் இருக்கிறதுனால எப்போ வேணுமாலும் மழை வரும். அதனாலையுமே சரி, இங்கே வந்து ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தனியாக இருக்கிறதும் சரி, அதுக்கு வந்து தனியான ஒரு பிரத்யேகமான ஒரு ஆட்சியர் ஐஏஎஸ் ரேங்கில் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ்காரன் காலத்தில் கும்பகோணத்துக்கு வந்து அப்பயே வந்து ஒரு கலெக்டர் இருந்திருக்காது. அப்போ வந்து தஞ்சாவூர் வந்து கும்பகோணத்துக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எது எப்படியோ ஆனால் மக்களுடைய கோரிக்கைகள் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றப்படணும். அதுபோக ஒவ்வொரு 12 வருஷத்துக்கும் ஒரு முறை நடக்கக்கூடிய மகாமகம் கும்பகோணத்தில் நடக்குது. அப்போ வந்து ஒரு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வந்து ஒரு நிர்வாகம் இருந்துச்சுன்னா மாநகரோட நகரோட வளர்ச்சியை டெவலப் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு பல காரணங்கள் முன்வைக்கப்படுகிறது. உண்மையிலே இப்போ மயிலாடுதுறை எடுத்திங்கன்னா, மயிலாடுதுறை வந்து மயிலாடுதுறைக்கு வந்து இப்போ கும்பகோணம் மக்கள் வந்து மயிலாடுதுறையை கம்பேர் பண்ணுறாங்க. அதாவது கும்பகோணம் உருவாகிறதுக்கு பின்னாடி அரியலூர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை, இந்த மாதிரி ஊர்கள்லாம் உருவாயிருச்சு. அதாவது கோரிக்கை வர்றதுக்கு பின்னாடி அவங்களாம் ஈஸியாக வாங்கிட்டாங்க. ஆனால் கும்பகோணம் மக்கள் 27 ஆண்டுகளாக வந்து போராடி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னும் மயிலாடுதுறைக்கு இப்போ சொல்லக்கூடிய இந்த கண்டிஷன்ஸ் எதுவுமே நிறைவேறலை. ஆனால் மயிலாடுதுறை கிடச்சிருச்சு. இந்த சொல்லக்கூடிய கண்டிஷன், அதாவது பாப்புலேஷன், ஸ்கொயர் ஃபீட்டு, தாலுக்கு, வட்டம், கோட்டம், இதெல்லாம் வந்து இவங்க வந்து அதிகாரிகள் தட்டி கழிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையே அதுமே தான் கூட மயிலாடுதுறை இந்த இதில் 1-2 இதில் வந்து கம்பேரிசனில் வந்து இல்லாமல் போனாலும் மயிலாடுதுறை ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா, மயிலாடுதுறையோட நாகப்பட்டினத்துலேருந்து பிரிக்கல, நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் போகிறதுக்கு மயிலாடுதுறையிலேருந்து பாண்டிச்சேரிங்கிற காரைக்கால் அந்த மாநிலத்தை கிராஸ் பண்ணாமல் நீங்கள் போக முடியாது. அப்போ வந்து ஒரு தலைநகரை போகிறதுக்கு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகிறதா அப்படிங்கிறதுல அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய குறியாக வச்சு இந்த மக்கள் 93லேருந்து போராடி அவங்க வந்து மயிலாடுதுறை மக்கள் வந்து ஒரு மாவட்டத்தை உருவாக்குனாங்க. பட் அது வந்து ஒரு கிரிட்டீரியா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆட்சியாளர்கள் நினச்சா எங்கே வேணுமாலும் ரூலை வந்து பெண்ட் பண்ணலாம், வளைக்கலாம். அதனால் இவங்க வந்து கும்பகோணத்தை வந்து பிரித்து ஒரு தனி மாவட்டமாக உருவாக்குறதுக்கு அவங்ககிட்ட வில்லிங்னஸ் இல்லை, அதாவது அழுத்தம் இல்லை, அரசியல் அழுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்லலாம். ஆனால் இது தொடர்பாக வந்து பல்வேறு அமைப்புகள், அரசியல் அமைப்புகள், கட்சி வேறுபாடின்றி எல்லாருமே போராடுறாங்க. எதிர்காலத்தில் இவங்களுடைய கோரிக்கைகள்லாம் வந்து நிறைவேறணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2028 வந்து மகாமகம் அந்த ஃபெஸ்டிவல் வருது. அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு மாவட்டம் உருவாச்சுன்னா நல்லாயிருக்கும். அது ஒரு மாவட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே வந்து எல்லா விதமான அலுவலகமே இருக்கும். இப்போ வந்து கும்பகோணத்தில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லா விதமான வளர்ச்சி திட்டங்களுமே இருக்குது. அதுபோக மாவட்டத்துக்குரிய அத்தனை பங்களிப்புமே அங்கே இருக்குது. அப்போ அங்கே வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் பண்ணால் அதற்கான அந்த பூர்வாக பணிகள்லாம் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதனால் நீதிமன்றத்திலேருந்து எல்லா அலுவலகமே அங்கே வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து கும்பகோணம் வந்து கண்டிப்பாக வந்து விரைவில் வந்து ஒரு தனி மாவட்டமாக உருவாக்கணும். அவங்களுடைய கனவு நிறைவேறணும். குறிப்பாக 2028க்கு வந்து இன்னும் 3 வருஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து ஒரு மாவட்டம் உருவாகி அங்கே வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்டு, மாவட்ட ஆட்சியர்லாம் உருவாக்கினா கண்டிப்பாக வந்து வளர்ச்சியில் வந்து இன்னும் நல்ல அபிவிருத்தியாக நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமே கருத்து கிடையாது. பொதுமக்கள் வந்து தொடர்ந்து அரசியல் அதிகாரத்துக்கு வந்து அழுத்தம் கொடுங்க. கண்டிப்பாக இது வந்து திமுகவுக்கு வந்து இது வந்து மக்கள் வந்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். அதுபோக திமுக வந்து மக்கள் வந்து திமுகவுக்கு வந்து அந்த எந்த ஒரு தேர்தலுமே வந்து கும்பகோணம் மக்கள் வந்து ஏமாற்றினது கிடையாது. அதனால் அதை கருத்தில் கொண்டாவது கண்டிப்பாக அந்த ஆட்சி முடிகிற இந்த சமயத்தில் வந்து கும்பகோணத்தை வந்து தனி மாவட்டமாக பிரித்து அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த மக்களுடைய ஒரு கோரிக்கை நிறைவேறுமா என்பதை பொறுத்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.